திடீரெண்டு பார்த்தா வேலிக்கு பொறாமையிலையோ என்னதுலையோ வேலியை ஃபுல்லாக நெருப்பு கொடுக்கு. அதில் அந்த இப்படி சுட்ட தடங்கள் தான் அடிமரத்தால அப்புறம் அப்படியே சதவளம் விடல. இப்போ எல்லாம் அதான் இந்த மரங்கள் அவனுங்க காய்க்கல காய்க்காம வந்து. வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பாம்பு ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். அந்த விவசாயி வந்து ஒரு அழகான முறையில் ஒரு பாம்புன்ற திட்டமிட்டு நிறைய பயிர்கள் தென்னை, நெல்லி, மாதுளை என்று பல்வேறுபட்ட பயிர்களை நடுகை செஞ்சிருக்கின்றார். இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு அவர் நடுகை பிரதானமாக அவர் செய்திருக்கின்ற பப்பாசி தோட்டமும் அதனுடைய அறுவடை பற்றியும் அவரிடமிருந்து அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். தம்பியோட பேர் மற்றும் தம்பியை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் என்று சொல்லுங்கள். என் பேர் அனுஜன். நான் கோட்டைக்கல்லாறு இங்கே பயிர் செய்த எங்கிட்ட வளவு தான். வயசு கிட்ட 30 வயசு. சின்னதுலேருந்து விவசாயம் செய்யணும் ஆசை. ட்ரை பண்ணதான் புதுசாக ஒன்று செஞ்சு பார்ப்போம். பப்பாசியை யூடியூப்பில் பார்த்து ஆரம்பத்தில் ஒரு 10 மரம் வச்சு பார்த்தேன். நான் எப்படி வந்தது? நல்ல சிறப்பான அறுவடை அதில் கண்டனா. அந்த இதில் திரும்பி ஒரு 60 மரம் வச்சது. இது இந்த நீங்க கோட்டைக்கல்லாறு இது எந்த இடம் தம்பி? இது ஓந்தாச்சி மடம். இது ஓந்தாச்சி மடம். ஓந்தாச்சி மடம் உங்களோட சொந்த நிலம் தான். இது இஞ்சலங்கடை சித்திரை இஞ்சலங்கடை தானே. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள் ஒரு வயலுக்கு ஒரு 10 மரம் நடு செஞ்சு அதில் நல்ல விளைச்சல் எடுத்து. நல்ல விளைச்சல். அதன் காரணமாக தான் இங்கே நீங்கள் ஒரு 60 மரம் நடு செஞ்சிருக்கீங்க. ஏன் இந்த 60 மரம் நடு செஞ்சது என்ன உங்களுக்கு அது லாபகரமாக அமையலைன்னு நினைக்கிறீங்களா? அது சரியான நட்டம். இந்த முறை என்னென்னா இந்த சீசன் அதுக்கு அதிக வெயில் தாக்கு பிடிக்குது. இல்லை பப்பாசிக்கு நான் ஆரம்பட்டத்தில் 60 மரம் வச்சு நல்லா கிட்டத்தட்ட நல்லா வந்தது மரம் எல்லாம் எல்லாரும் சரான்னு எப்படி உங்களோட மரம் கழுதாவில் பொடியன் எல்லாம் வந்து அங்கே விளையாடுற பொடியன் எல்லாம் வந்து பழக்கம். அப்போ வந்து கேட்டவனே எப்படி இப்படி ஒழுப்புட நீ நான் சொன்னேன் இப்படி பசலையை போட்டு எருவை கூட போட்டுனா ஒலிம்பி தண்ணி சொன்னேன். அப்போ நல்லா இருந்தது. இப்போ திடீர்னு ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஒரு ஃபங்கஸ் மாதிரி வந்து இந்த இலையெல்லாம் கொட்டினு அந்த தானா கொட்டினு மரம் மூட்டையாகி நீங்க பார்த்தா தெரியும். இப்படி வந்து வெயில் பட்டு காய் அப்படியே கொட்டினு எவ்வளோ காய் டேமேஜ். இதுல நல்ல காயினுண்டு. இந்த மரம் எல்லாமே நிறைய காயினுண்ட மரங்கள். இப்போ நீங்கள் இந்த பப்பாசி நடுகை செய்யக்குள்ள இப்போ முதலாவது தடவை நீங்கள் நடுகை செஞ்சதில் புது புது அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். அதுக்கு பிறகு இந்த அனுபவத்தை கொண்டு இங்கே செய்திருப்பீர்கள். இப்போ ஒரு பப்பாசி நடுகை செய்யக்குள்ள அந்த பப்பாசிக்குரிய பாத்தி என்ன மாதிரி அமைச்ச நீங்கள் அதுக்குள்ளே என்னென்ன இடுபொருட்களை போட்டீர்கள்? நான் பெஸ்ட்டாக ஆரம்பத்தில் உழவடிச்சு நம்மள ஃபுல்லாக டிராக்டர் எங்கள்கிட்ட மிஷின் கிடக்கு. எங்கள் டிராக்டராலேயே உழவை ஃபுல்லாக அடிச்சு அதுக்கு என்ன ஞான் 6 அடிக்கு ஒரு மாடு வெட்டுனேன் 2 அடி ஆழத்தில். அந்த ஒரு அந்த யூடியூப்பில் இந்தியாக்காரர்கள் தான் நான் பார்த்தேன். அப்போ அவங்க சொன்ன அப்போ 2 அடிக்கு ஆழத்துக்கு மடு கிண்டுனேன் மம்பட்டியால் கிண்டி போட்டு அதுக்குள்ளே 2 அடி அகலவும் 2 அடி அடி போட்டு மடு ஒரு 8 நாளைக்கு வெயிலில் போட்டு வெயிலோட அந்த ஃபங்கஸ் எல்லாம் இது செய்ய போட்டு அதுக்குள்ளே அதுக்கப்புறம் 8 நாளைக்கு அப்புறம் திரும்பி எரு 2 பாலி ஒரு மடுவுக்குள்ளேயும் 2 பெரிய அந்த பெரிய பாலி இவ்வளோத்துக்கு பாலி 2 பாலி ஃபுல்லாக இரு போட்டு டிஎஸ்பியும் போட்டு வச்சு கொத்தி பிரட்டி போட்டு தண்ணி அடிச்சு வச்சேன்னா அது ஒரு 8 நாளைக்கு திரும்பி அவர் கொஞ்சம் எஞ்சி போட்டு கண்டை எடுத்து வந்து நான் மட்டக்களப்பு திராயமாடு வேண்டு ஒரு அண்ணன் அவற்றை எடுத்து வந்து 8 நாளைக்கு இங்கே தான் இருந்து இந்த தண்ணியை பழக்கப்படுத்துறதுக்காக வேண்டி வச்சுனா நிலக்குள்ளே வச்சு போட்டு வச்சேனா வச்சு ஆரம்ப கட்டத்தில் நல்லா குயிக்கண்டு வந்து மரம் இப்படி பார்க்க ஒரு வடியும் அழகா இருந்தது. அழகா திடீரெண்டு பார்த்தா வேலிக்கு பொறாமையிலையோ என்னதுலையோ வேலியை ஃபுல்லாக நெருப்பு கொடுக்கு. அதில் அந்த சைடில் இருக்கிற இரவாசி கண்டுகள் பட்டு அப்படியே அந்த சைட்டால அப்படியே ஃபுல்லாக அங்கேருந்து இங்கே சின்ன கண்டு தானே அதில் சுட்ட தடங்களும் மிதிக்கணும் நினைக்கிறேன். அந்த மரத்தில் சுட்ட தடங்கள்லாம் ஆரம்ப கட்டத்தில் இதால் வாங்க. அதுலேருந்தே உங்களுக்கு அந்த பாதிப்பு வர ஆரம்பிக்கிறது தானே? சுட்ட தடங்கள் தான் அடிமரத்தால அப்புறம் அப்படியே சதை வளர்ந்து அதே மாதிரி எல்லாம் அந்த லைன்ல ஒரு 5-6 மரம்
அது ஃபுல்லாக நெருப்பு கொடுத்து கீட்டாய் மரம் கீட்டாய் அது நான் விடல அப்போ வேணே எல்லாம் அதான் இந்த மரங்கள் அவனுங்க காய்க்கல இல்லை காய்க்காம வந்து காரணம் என்ன இல்லை இப்போ இது என்ன இனம் தம்பி இது ரெட் லேடி என்ன ரெட் லேடியில் வந்து அநேகமாக எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த மாதிரி இப்படி நீளமான காயும் இருக்குது அதே மாதிரி பலூன் இந்த உருண்டை காயும் இருக்குது ரெண்டும் ரெட் லேடியான ரெட் லேடி தானே அதை எப்படி நம்ம கண்டு வாங்கக்குள்ள இது அப்படி வாங்கல அப்படி உண்டு தாரத்தை ஒன்றுக்குள்ள பருப்பிரிக்கும் ஒன்றுக்குள்ள பருப்பிரிக்க குறையா இருக்கும் இது உருண்டைக்காய் சிலது நீளமான இந்த நீளமான நல்ல நீளமான காயாக வரும் என்ன இது நல்ல நீளமான காய் இதுல ஆரம்ப கட்டத்துல காய் என்ன இதுல நிக்கக்குள்ள அது ஒரு காய் 3.5 கிலோ 4 கிலோ ஆரம்பத்துல 4 கிலோ காய் வந்து அப்படி நல்ல காய் அது ஓஹோ இப்போ இந்த இதெல்லாம் நீங்க இப்ப கேட்ட அந்த உருண்டைக்காய் நாய் இந்த சாதி என்ன இந்த இதை உருண்டை ஆனா இந்த நீளத்தை பார்க்க இது கூட காய் இது காய்க்கிற வீதம் கூட நீளக்காய் என்ன ஒரு 10 காய் 15 காய் காய்ச்சா இது அப்படியே ஃபுல்லா கலந்து காய்ச்சி கொண்டு இருப்பேன் இடவழி விட்டு தான் மிஞ்சி குடிப்பேன் இதுவும் 3.5 கிலோ வரும் என்ன 1 கிலோ வரும் மேக்சிமம் 1 கிலோ வரும் அப்படி ஒரு இது ஒன்று இருக்கு இந்த 2 இதுல அதனால நீங்கள் திராய்மடுவில் இந்த நாட்டுகள் எடுத்த நீங்கள் நீ திராய்மடுவில் அவங்க என்ன இந்த அவர் ஒரு போட்டு விற்கிறவர் எனக்கு ஒரு எங்களோட பொடியன் ஒரு கூட்டாளி பொடியன் ஒரு அக்ரிகல்ச்சர்லாம் வேலைகிறார் அவர் மூலம்தான் எடுத்து தந்து அப்படியே ஒரு கண்டு என்ன விலையா எடுத்து நீங்கள் எனக்கு 60 கண்டு எடுத்தபடியா 150 அப்படி போட்டு தந்தது நாங்கள் போய் எடுத்தது நீங்கள் போய் ஏற்றிட்டு வந்தது அவர் டிரான்ஸ்போர்ட் போட்டால் 200 ரூபா கேட்டது அப்போ நாங்கள் எங்களோட பானத்தை கொண்டு போய் ஏற்றிட்டு வந்தேன் நீங்கள் என்ன இப்போ இந்த பப்பாசி நடுகை செஞ்சு முதலாவது பூத்து பிஞ்சு பிடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும் உங்களோட அனுபவத்தில் இப்போ நான் செஞ்சதில் நான் செஞ்சதில் சரியா 3 மாதத்தில் பிஞ்சு வந்தது பூ பூத்து வடியா காய் சின்ன சின்ன காயா வந்து 3 மாதம் பார்க்க கொஞ்சம் இடவெளி விட்டு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் காய்க்கும் அப்படி ஒரு காய் அப்படி ஒரு காய் பார்த்தா அப்படியே நெருக்கி அப்படி பிஞ்சு பிடிச்சி ஆரம்பத்தில் பிடிக்கக்குள்ள இடையிடைய விட்டு தான் பிஞ்சு பிடிக்கும் அது நம்ம நினைக்கிறேன் அப்போ காய் குறை வந்து யோசிக்கலாம் ஆனால் அது பக்கம் அது பிடிச்சி ஒரு காய் சைஸ் இப்படி இதே கூட பெருசு வந்தது இது நாட்டு குளியலுக்குள்ள நல்ல தேவையான தொழு உரம் எல்லாம் போட்டு தான் நடுகை பராமரிக்க வந்திருக்கிறீர்கள் அப்படி பராமரித்து வரக்குள்ள இவருக்கு இப்போ நடுகை செய்ததுக்கு பிறகு இவருக்குரிய உரம் போடுறது அது என்ன மாதிரி என்ன உரம் பப்பாசி கண்டு நீங்கள் விசேஷமாக போட்டீங்க பப்பாய் கண்டு ஒரு பசல் அருகி அக்ரம்பாம் அங்கே எடுத்து வந்தேன் பொட்டி 900 ரூபா முடிஞ்சு 1 கிலோ அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போட்டேன் அது பிறகு அங்கே தேத்தாதி ஒரு ஆவண்ட கடை அவர்கிட்ட கடையில் அவர்கிட்ட கேட்குறப்படி என்ன பசங்க அவர் சொல்லுவார் அவர் தருவார் அல்வா ஒரு பசல இருந்தது அதுக்கெல்லாம் குயிக்காக விழும்புனேன் குயிக்காக விழும்புனேன் சின்னலேருந்து சக்கண்டு ஒரு 2 மாதத்துக்குள்ள வளத்துக்கு வந்ததுக்கு இப்போ என்னென்ன சொல்லுவாங்க மற்ற நம்ம நாட்டு பப்பாசிகள் வாங்க அப்படியே பார்த்து கதை பெரிய தோட்டமாக இருக்குது இல்லை இந்த நாட்டு பப்பாசிக்கு வந்து எவ்வளோ வளர்ந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ரெட் லேடி என்ற இந்த ஹைப்ரிட் பப்பாசி வந்து நாங்கள் யூரியா அந்த மாதிரி நைதரேஷன் கூடின உரங்களை போட்டு சின்ன கண்டிலே வளர்த்து விடப்படா எவ்வளோ குட்டையாக இருக்குதோ அவ்வளோ நல்ல வண்டி சொல்லுவாங்க என்ன அவ்வளோ இந்த இதில் இந்த இந்த 2 மரமும் நல்ல காய் நண்டு இது இல்லை இந்த மரமே இந்த அடியிலே காய்ச்சிருந்துருக்கு இருந்து காய்ச்சி போவாங்க அப்படியே காய்க்கும் அப்படியே காய்ச்சி அப்படியே பெரிய காய் ஆகலாம் அந்த அதுல எல்லாம் நல்ல காய் நண்டு பெருங்காய் இப்போ இந்த பருத்தம் பிடிச்ச அப்புறம் இந்த மரங்கள்லாம் இதெல்லாம் சின்ன இல்லை இப்போ 3 மாதத்துல நல்லா காய் பிடிச்சிச்சு இது என்ன இதெல்லாம் காஞ்சி இங்கே பாருங்க ஏன்னா ஒரு பெரிய காய் 2 அடி உயரத்திலே காய்ச்சி இருக்குது ஆனா இதுக்கு கீழே காய்ச்சி இருக்கு புலத்துல என்ன இருக்கு என்ன காய்ச்சி நட்டு இந்த இதுல காய் தான் நம்ம நான் ஒரு காய் புலத்துக்கு வரும் 1 அடி உயரத்துல காய்ச்சி அந்த மரம் முறிஞ்சது அதில் ஒன்று செத்து அது காத்துக்கு முறிஞ்சது இந்த பப்பாசி பிஞ்சு பிடிக்கிட்டு வச்சு கொண்டோம்டா அது பழுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்குது பிடிச்சிட்டு இப்ப 3 மாதத்துல 2.5 மாதம் முடிஞ்சு 3ஆவது மாதம் பூக்கும்
3.5 மாதத்துல இந்த அப்படி இடத்துக்கு ஒரு காய் வருவார். இப்படி காய்கள் வருவாங்க. வரும். சில காய் விழும், சில காய் தப்பும். அப்ப நம்ம விழுறத யோசிக்க உடனே அப்ப காய் யோசிக்காம அப்ப ஆரம்பத்துல இது நான் இப்படி வருவார், இப்படி இதுலயே விழுவாங்க. சில ஆக்கள் அந்த அந்த போஷாக்கு இல்லாட்டி விழுந்து சின்ன பிஞ்சா பிடிக்கக்குள்ள சில விழுந்துடும். இப்ப நான் கேட்கிறேன் என்னடா தம்பி, இப்ப பிஞ்சு தப்பிட்டு ஒரு பிஞ்சு அந்த பிஞ்சு பிடிச்சி தப்புனதுல இருந்து அவர் பெருத்து பழுக்கிறதுக்கு எத்தனை மாசம் எடுக்கும் தான் கேட்குறேன். 6 மாதம் 6 மாசம் 6 மாதம் முடிஞ்சா காய் ஒரு பிஞ்சு பெருத்து பழமா மாறுறதுக்கு 6 மாசம் எடுக்கும். 6 மாசத்தால ஆரம்பிக்க வேண்டியனா அப்புறம் தொடர்ந்து 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா பழத்தை பழுக்க பார்த்து ஆஞ்சிட்டு போகிறோம். மஞ்சள் காட்டணும் அன்னைக்கு வாங்க. இந்த அப்படி மஞ்சள் அடிச்சா ஆஞ்சிடும். ஆமேண்ணே. இந்த அரிக்கு இந்த அப்படி அடிச்சு வருவாரு. இந்த பப்பாசி பழத்துல காயிற அடியில மஞ்சள் நிறம் இப்படி வார நேரமே நம்ம ஆகல கடைக்கு ஆஞ்சி கொடுக்கலாம். அது அவைய மருந்து அடிக்கணும், அவையிற இது நாங்க இப்படி கண்ட உடனே பருவத்திலே ஆஞ்சி நாங்க கொடுக்கலாம். அந்த மஞ்சள் அடிச்சோம். இப்ப என்ன விலையா கொடுக்குறீங்க ஒரு கிலோ? நான் ஒரு கிலோ 140 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 140 ரூபாய்க்கு கடைகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க? 2 பழக்கடை அரிக்கி அவையில கொடுக்குறோம் 140 ரூபாய்க்கு. அடுத்தது எங்கட வீட்டை கடை இருக்கு, மரக்கறி கடை, பெரிய சில்லறை கடை. அதுலேயும் வச்சு ஒரு பழம் 350 ரூபாய்க்கு அப்படியே கொடுக்குறோம். இந்த கடைக்காரர்கள் 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு கேட்கறது நம்ம சனத்துக்கு மருந்தடிக்க வளம் போட்டு வச்ச உடனே வாங்கிட்டு போகுது. உண்மையும் தானே அது. அதில் பிரயோஜனப்பட்டு மட்டும் போட்டு அதில் காலத்தை வச்சு விற்குது. இப்போ அதுலேயும் போகும். என்ன இரவு நம்ம போட்டு சனத்துகளுக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சனங்கள் தேடியும் பாருங்க வந்து வாங்கிட்டு போங்க. உங்கள்கிட்ட வந்து வாங்கக்குள்ள லாபத்தை அடிக்காத உண்மையா வந்து மரத்துல இதாஞ்சிதாங்கன்னு கேட்டா நீங்க ஆஞ்சி கொடுக்க அப்படி இருக்கிறது. கடையில் இப்போ ஒரு பழம் வாங்கலாம், அது அதை பார்த்தா தெரியும். அப்போ மருந்தடிச்ச பழத்துக்கும் இப்படி மருந்தடிக்காத பழத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மருந்தடிச்சோ கட்டுமையா மஞ்சள் அடிச்சு அப்படியே தண்ணி மஞ்சள் மருந்துல வளர்த்தது மருந்து பல வருத்தங்கள் தம்மரும் பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் நல்ல காய், பெரிய பெரிய காய், நீளக்காய் பெருக்கிற சாதி. இந்த சாதி எல்லாம் இப்போ ஒரு காய் நல்ல முழுமையா வளர்ச்சி அடைஞ்சா எத்தனை கிலோ ஆகும்? ஒரு காய் 4 கிலோ குறையாம ஆகும். அடுத்து இந்த காயில விஷயம் இந்த இதெல்லாம் எனக்கு வந்து அந்த போரன் பிரச்சனை, போரன் குறைபாடு. என்னண்டா கடையில இப்படி காய விரும்ப மாட்டாங்க. இந்த அவியலுக்கு வந்து பெருங்காயாக்கள் எடுக்க மாட்டாங்க, விரும்புறது. அந்த போரன் பிரச்சனையால அந்த காயல் சுருங்கி அந்த இப்போ நீங்கள் போரோன் வந்து வாங்கி உரத்தோட கலந்து போட்டீங்களா? போரோன் பெஸ்ட் டைம் போட்டுனா மருந்து அடிச்சேன் நான். போரோன் வாங்கி இந்த திரவ கலருக்கு அடிச்சு விட்டு அதுக்கு கொஞ்சம் ஆன்சராக அப்படி தான் ஆரம்ப கட்டத்தில் காய்க்கிறேன். இப்படி இடைவெளி விட்டு காய்ச்சி இப்படி 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 வருவாங்க. இப்படி வந்து காய் பெருத்து இடைவெளியை வச்சு அவைய பெருத்து காய் அந்த அந்த சைஸுக்கு வரும். அப்படி வரும். அதே இதுலலாம் காய்கள் நல்லா ஆஞ்சு. உண்மையில் ஒரு நல்ல ஒரு முயற்சி, உங்களோட முயற்சி பாராட்டக்கூடிய விஷயம். எல்லோரும் வந்து இந்த விவசாயத்தில் ஆர்வம் செலுத்துறது மிக மிக குறைவு நம்மளோட பகுதிகளில். ஆரம்ப காலங்களில் இருந்த அளவுக்கு இல்லை தானே. வேறு வேறு தொழிலை செய்யணும், மாறணும், வேகமாக உழைக்கணும்ன்றதில் தான் எல்லோரும் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் அந்த நிலம் இருக்கிறதால இப்படி செய்வோம் என்று முயற்சி எடுத்தது உண்மையில் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இப்போ இந்த பப்பாசி பழங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் 2-3 கடைகளுக்கு கொடுக்குற அப்படி செய்கிறீர்கள், உங்களோட கடையிலையும் வச்சு விற்கிறீங்க. இப்போ இதை ஒரு உங்களோட இந்த நிலம் முழுவதுமாக ஃபுல்லாக ஒரு பப்பாசி தோட்டமாக செஞ்சால் அதை விற்கக்கூடிய மாதிரி இருக்குமா? விற்கக்கூடிய மாதிரி சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கும்? சந்தை வாய்ப்பு இருக்கு, இப்போதைக்கும் இருக்கு. இப்போ வந்து லோட்டு கணக்கில் ஏற்றுறதுக்கும் கெடுத்துருக்காங்க. ஆனால் கிலோ 90 ரூபா 100 ரூபா கேட்காங்க. விலையை குறைச்சி கூடுதல் எடுக்கிறேன்னு சொன்னால் கூடுதல் எடுக்கிறேன். அப்போ அப்படி செய்யணும்னா நம்ம அப்படி ஒரு 2000 கண்டு அப்படி வச்சா நம்மளுக்கு அது சக்ஸஸ் ஆகும். அடுத்தது மெனக்கடு கூட. இப்போ எனக்கு இந்த 60 மரம் வச்சதுக்கு தனியாக ஒவ்வொரு 8 நாளைக்கு ஒருக்கா பசலை போடுறோம். அதுக்கு தனியாக திரும்பி பார்த்து அடிச்சு இது நம்மளோட இந்த உடம்பு இதை சின்ன. இப்போ சாதாரண பப்பாசி செய்கையில் உங்களோட அனுபவத்தில் எதிர்நோக்கிற முக்கியமான பிரச்சனைகள் என்ன தம்பி? முதலாவது பங்கஸ் வேணும். இந்த இலசுருள்கள் சின்ன பருவத்திலே இலசுருள் அடிச்சு அப்படி இலைய சுருட்டு இந்த குருத்தை அப்படி சுருட்டி வைக்கும் அந்த வெயில் தாக்கத்துக்கு. அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம அதை இயற்கையாக அழிக்கிறது சாத்தியப்பாடு இல்லை.
அது நம்ம அந்த ஏதாவது பயன்படுத்தினா மட்டும்தான். இப்போ நம்ம கொச்சிக்கு அடிக்கிற எண்ணெய் தான் எனக்கு கடையில் கேட்டது மிக்ஸு எண்ணெய் தான் அந்த அடித்த உடனே அது அப்படி நிமிந்தது. அது அப்படியே அடிச்சு அப்படி இல்லை எப்படி சுருட்டணுன்னு சிலாக்கள் முறிஞ்சி போட்டு வட்டி விடுவாங்க. ஆனால் பட்டுனா வேலை இல்லை அதில் வந்து நான் அந்த எண்ணெய் அடிக்க அவ்வளோ நிமிந்து நல்லா வந்தது. அது மாப்பூச்சி என்ற இது மாப்பூச்சி வர்றது பப்பாசி கனேயமா. ஆனால் இங்கே நம்ம ஏரியாவுக்கு வராது. ஏன்னா நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிடல தண்ணி பாய்ச்சல் நிலங்களுக்கு தண்ணியை கோஷால் அடிக்க ஒன்று வந்தாலும் மாப்பூச்சி விழுந்துருவாங்க. அடுத்த நாள் அடிக்கக்குள்ளே அது ஃபுல்லாக எனக்கு அந்த பிரச்சனை வரல. மாப்பூச்சி பிரச்சனை நான் கோஸ் பைப்பால் அடிக்கிறேன். அப்படி அடித்து கழுவுற ஒவ்வொரு நாள் மரத்தை கழுவுன உடனே அந்த இதுகள் வரல. இந்த பூச்சி தாக்கங்கள் இப்படி பல சேதங்கள் அல்லது நமக்கு பல இடைஞ்சலை ஏற்படுத்துகிற மட்டும் இல்லாமலுக்கு பப்பாசி செய்யாளர்கள் எதிர்நோக்குற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த காற்று பலமாக மழை இருண்டு வர நேரம் காற்று பலமாக அடிக்கக்குள்ள பப்பாசி மரம் காயும் கூடுதலாக இருந்தால் அந்த காய்ப்பாரத்தில் சேர்ந்து முறிஞ்சி விழுற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படியான பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? அது வந்து இப்போ நம்ம இந்த ரெட் லேடியை பொறுத்தவரையில் வெயிட்டான காய் விடணும். இது மாதிரி எப்படியும் காற்று பழத்தை காற்று அடித்தா முறைய பார்க்க அதுக்கு நம்ம என்ன செய்யணுமெண்டா எனக்கு ஒரு ஆள் அந்த யூடியூப்பில் ஒரு ஆள் சொன்னது கிட்ட கொஞ்சம் நெருக்கி வச்சா 6 அடி. இப்போ நம்ம நாட்டு தூரம் இந்த இடவழி 6 அடி சரியா. இப்போ அதை பார்க்க நம்ம ஒரு 5 அடி அப்படி வச்சா அந்த காற்று உள்ளுக்குள்ளே பூந்து இது செய்யாத அளவுக்கு மரம் காப்பாற்றப்படுமென்று சொன்னது. ஆனால் அந்த இது செஞ்சால் அந்த காய்கள் குறைய இது செய்யும். அவர் சொன்ன ஒரு இலையிலையும் வெயில் இருக்கலாம். ஆனால் இப்படி நாட்டுறதால உண்டு காய்கள் கூட காய்க்கும் காய் நல்லா பிறக்கும். ஆனால் இந்த மாதிரி காத்தடிக்கிற நேரம் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் இவ்வளோ வளர்த்துக்கு காத்தடிச்சான்னு முறையில் நேற்று ஒரு மரம் தான் 2 மரம் தான் முறிஞ்சிருக்கு. அங்கே அந்த முன்னுக்கு நான் வச்ச முதல் வச்சு ஆரம்பட்டத்தில் வச்சா ஒன்றும் முறியலைண்ணே. இது எல்லாரும் சொன்ன பப்பாசி வச்சா முறியும் ஒரு அந்த மாரிக்குள்ள அடித்த காற்றுக்கும் ஒன்றும் முறியலை. இந்த தோட்டத்துக்குள்ளே பப்பாசி பிரதான பயிராக செஞ்சுருக்கிறீர்கள். இதை தவிர வேறு என்னென்ன பயிரெல்லாம் இருக்குது? நிறைய பயிர்களை பார்த்தேன் நான் வரக்குள்ள. கத்தரி நான் அதை ஒரு துண்டுல வச்சேன். நான் 12ஆம் மாதம் கடைசியில் வச்சது வச்சு நல்ல காயாஞ்சது. திடீரெண்டு ஒரு 3 மாதம் காய்ஞ்சினா 3ஆம் மாதம் புழு பிடிக்க தொடங்கி காய் புழு காயும் குறைஞ்சி போக தொடங்கி அதில் கொஞ்சம் ஆளை கொஞ்சம் பாட்டி போட்டு அதுக்கு முதல் போட்டமெலன் பழம் போட்டேன். இதுக்குள்ளே போட்டமெலன் இதெல்லாம் இப்போ புல்லு இல்லை நேரம் ஃபுல்லாக ஃபுல்லாக இருந்தது கிளியராக வழியாக்கி வச்சிருந்தேன். இப்படி இருந்த நிலம் அதில் போட்டமெலன் போட்டு கொஞ்சம் வெட்டி அழிச்சு அது ஒரு எங்கள் கூட்டாளி போய் தாய்லாந்துலேருந்து கொண்டு வந்த அந்த பருப்பு. தாய்லாந்து கொஞ்சம் நல்ல பருப்பு பப்பாசி மாதிரி கொண்டு வந்தவர். அது சக்ஸஸ் ஆகல. விதை போட்டோன்னா முளைச்சது அந்த கிளைமேட்டுக்கு ஒத்து வருது இல்லைண்ணே. இருக்கு அந்த சின்னொண்டு இருக்கு. உண்மையில் விவசாயத்தில் ஒரு கொடிய முயற்சியை ஆர்வத்தோடு எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். நல்ல விஷயம். இப்போ அடுத்ததாக இந்த தோட்டத்தில் என்ன பயிர் செய்யணுமென்று அப்படி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கீர்கள்? நான் என்னென்னா இப்போ பப்பாசி இப்போ இது செஞ்ச பிறகு ஃபுல்லாக இப்போ உழை போட்டு கச்சான் போடுறேன். மாதிரிக்கு ஃபுல்லாக கச்சானை போட்டு சோளனையும் போடுவோம். ஒரு பிளான் ஒன்று இருக்கு. அப்படியாண்ணே. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சான் சரியான அடிமை. ஆனால் இங்கே இந்த கச்சான் கூடிய பிரச்சனைண்டா மயில் கொஞ்சம் கூட. இங்கே மயிலும் காகவும் தான் கச்சானுக்கு பிரச்சனை. மயில் கொஞ்சம் கூட மயில் கூடுதலாக வர்றது. நாங்கால இப்போ பைத்தை போட்டு நாங்கால ஃபுல்லாக அரைவாசி பைத்தை போட்டு அரைவாசி அவியறவாடு நம்ம ஆட்கள் இல்லாட்டி மயில் ஃபுல்லாக சாப்பிட்டு விட்ருவோம். இல்லை வார நேரம் காயில் அரைவாசி இடிக்குது. சரி அப்படி என்ன மயில்கள் அட்டாசம் குடைஞ்சால கல்வர்கள் தெரிந்த மனிதர்களாலையும் மனிதர்களிருந்தும் பாதுகாக்க சாதாரணமாக ஒரு 400 கிலோ கிழங்கு மரவள்ளி கிழங்கு அவ்வளவும் எடுத்துட்டு போன வந்து நீங்கள் விடுங்க இல்லை நாங்கள் பிடுங்க ஒரு 200 கிலோ கிழங்கு பிடிக்கிறோம். இந்த ஒரு பப்பாசி நடுவில் மரவள்ளி இருந்தது அந்த மறைக்கிறதுக்கு அந்த பப்பாசிக்குள்ள காற்று போகாம பப்பாசி வாடகை அப்படி ஒரு இடவழிக்கு வளையும் போனது அவ்வளோத்தையும் பிடுங்க அப்படி அது மாதிரி எல்லாத்துக்குள்ளாலையும் இப்படி வைக்கி விட்டு வளர அந்த காயை மறைக்குமாண்டு போட்டு. இப்போ இந்த இது ஹைப்ரிட் பப்பாசி இருக்குது தானே அம்பி, இதில் இப்போ நுகர்வோர்கள்ட்ட அல்லது நம்மளை வாங்குகிற மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை உண்டு இருக்குது.
அது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் தான் சொல்லணும். இந்த நீளமாக இருக்கிற பப்பாசி இனிப்பு கூடண்டும் இந்த உருண்டையாக இருக்கிற பப்பாசி பழத்தில் இனிப்பு குறைவுண்டுன்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி உங்களோட அனுபவத்தில்? ரெண்டு இதில் வந்து இப்போ உருண்டைக்காயில் அந்த காய் பெருத்து இருக்கிறது இது வந்து இனிப்பு இல்லை, இனிப்பு குறைவு தான். நீளம் இருந்தாலும் சரி, உருண்டையாக இருந்தாலும் சரி, நல்லா பெருக்கிற காய் கொஞ்சம் டேஸ்ட் குறைவு, இனிப்பு குறைவாக இருக்கும். இனிப்பு குறைவு, ஆனால் பழம் நல்ல பழம் நல்லா இருக்கும், நல்ல சாதை இனிப்பு குறைவாக இருக்கும். ஆனால் சின்ன பழமாக இருந்து முத்தி பழுத்தது நல்லா இருக்கும். அது நீட்டு காயாக இருந்தாலும் சரி, உருண்டை காயாக இருந்தாலும் சரி. அடுத்தது பப்பாசியில் 3-4 வகை இருக்குதானே. இப்போ சில பாடி அந்த சின்ன பழம் நிற்கிறேன்னு சொல்றது வந்து ரெட் லேடி இல்லை, அதில் ஒரு டெனியன்ட் ஒரு இனம், இது இந்தியா இனம். அதை நான் வச்சேன் ஒரு கண்டு அது சக்ஸஸ் ஆகலை, சரி வரல. என்ன அது கிளைமேட் ஒத்து வரும், கிளைமேட் நம்ம மண்ணுக்கும் அது ஒத்து வராமல் போயிருக்கு. ஒத்து வரும் எல்லா ரெட் லேடி நம்ம மணல் பிரதேசத்துக்கு பொருத்தமான ஒரு இனம் தான். இந்த தண்ணியும் தேக்கி வைக்கக்கூடிய தண்ணி நல்லா. நான் ஆரம்பத்தில் 3 நேரம் அடிச்சேன், இப்போதான் ஒரு நேரம் அடிக்கிறேன். நீ வருத்தம் பிடிச்சது ஒரு நேரம் அடிக்கிற, எருவும் போட்டு காணணும். இப்போ இந்த மரம் வந்ததுக்கு இப்போ என்ன பங்கசி பிரச்சனை அதுக்கு இது வெயிலில் பழுத்து இப்போ என்ன வருத்தம் வந்து சரியா தெரியும். நான் ஒரு எண்ணெய் வாங்கி அடித்தேன், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணு இல்லை. அப்படியே அப்படி வரும், அப்படியே இந்த இதில் அப்படி நான் பழுக்குண்டா அப்படியே மஞ்சள் அடிச்சா அப்படியே கறி போகும், அப்படியே கறி போய் அடுத்த இலைக்கு பிடிச்சி அடுத்த இலை போகுது. இந்த இலை இந்த பழுத்து முடிய பழுத்துட்டு ஆரம்பிக்குது. என்ன மராந்தையில் அவ்வளோ விழுந்தோடனே காய் அப்படியே மரம் மட்டும் நிற்கும், காய் வெயில் பட்டு. ஆனால் உண்மை இல்லாத அந்த பழுத்து போகிறத பார்த்தா தண்ணி காணாமலுக்கு பழக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் இப்போ நாம் அந்த புல்லு கொத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் கூட அந்த தண்ணியை ஆவியாக போகாமல் இருக்கிறதுனால இல்லாட்டி இந்த புல்லை அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து செய்யக்குள்ள தண்ணியில் குறைபாடு வச்சிருக்க மாட்டேன். அப்போ அவருக்கு நான் நினைக்கிறேன் ஏதோ பேரில் தான் எதுவும் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த பூச்சிகள் தாக்கங்கள் இல்லை, பூச்சி வந்து இந்த சாரா குடிக்க மாதிரியும் இந்த பப்பாச்சியில பார்த்தா அப்படியே தெரிய இல்லை. மாவு பூச்சியும் இல்லை, பூச்சி இல்லை அப்படி என்று சொன்னால் அவருக்கு பேரில் எதுவும் தாக்கமாக இருந்து கூட இருக்கலாம். இது சம்பந்தமாக நீங்கள் எங்களோட பிரதேசத்து விவசாய போதனாசிரியர்களை வரும் சந்திக்கு ஒரு தரம் காட்டி பார்க்கலாமே. நான் ஒருக்கா அந்த வேலி அந்த இது செஞ்ச இடத்துல போனேன்னா வாரண்டவே வரல, அதுக்கு போகிறோம் நம்ம மெனக்கடலை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்போ எல்லாம் ஃபோனில் எல்லா விளக்கங்களும் இருக்கு. அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் ஒவ்வொரு வருஷம் செய்ய நெக்ஸ்ட் டைம் தானே நம்மளுக்கு அனுபவம் தானே. இப்போ அடுத்த தரம் செய்யக்குள்ள அதை கொஞ்சம் அந்த பிள்ளைகள் வராமல் இந்த சீசன் அடுத்த அந்த கிளைமேட் பிரச்சனையும் பார்த்து வச்சிருக்கணும். இந்த தோட்டத்தில் வேலையில் ஈடுபட்டிருந்த நீங்கள் பப்பாசி பழம் பறித்து கொண்டு இருந்தவங்கள நாங்கள் இந்த இடம் மறைச்சி எங்களோட யூடியூப் சேனலுக்காக உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதுக்கு கேட்டிருந்தோம். அதே மாதிரி தம்பியும் என்ன பேர் சொன்னது தம்பி? அனுஜன் தம்பி அவர்கள் உண்மையிலே அவர் ஒரு ஸ்டெப்பாக வந்து அந்த பப்பாசி செய்தது. இப்போ அவர் எப்படி செய்து கொண்டிருக்கிறார், இப்போ அவர் எதிர்நோக்கின பிரச்சனைகள் எல்லாத்தையும் படிவ அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறோம் தம்பி. உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு நன்றி. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் வந்து இந்த விவசாயத்தை குறைச்சி மதிப்பிடுற என்று சொல்லலாம். நாங்கள் என்னென்னு சொன்னால் விவசாயத்துறைக்குள்ளே போனால் நாங்கள் வேகமாக முன்னேறலான்ற ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்ளாமலுக்கு இந்த விவசாயத்தில் ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கிற தம்பி மாதிரி அனுஜன் மாதிரி இளைஞர்கள் முன்வந்து உங்களுக்கு ஒரு விருப்பமான விவசாய பயிர்களை நடுகை செய்யணும், உற்பத்தியை செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னும் ஒரு விவசாயினுடைய தோட்டத்திலிருந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.